போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கணத்தில் உள்ள ஃபுல்லாக என்னென்ன வகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு ஹிண்ட்டோட பார்த்துருவோம். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து, உயிர் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? உயிர் எழுத்து வந்து 2 வகைப்படும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறில் நெடில் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர் குறில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது, உயிர் நெடில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஒரு கொஸ்டின்குள்ளே வந்து 3-4 விதமான கொஸ்டின் ஆன்சர் கேட்பாங்க. ஸோ ஒரு கொஸ்டின் படிக்கும்போது நம்ம எப்போவுமே தெளிவாக படிச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன, உயிரெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. 2 வகைப்படும். அது குறில் நெடில்னு இருக்குது. உயிர் குறில் எத்தனை எழுத்து? 5 எழுத்து இருக்குது. உயிர் நெடில் 7 எழுத்து இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? மெய்யெழுத்து வந்து 3 வகைப்படும். ஒன்று வல்லினமெய், மெல்லினமெய், இடையினமெய். இப்போது இந்த வல்லினம்னா இந்த கசட தபர ஞெஞன நம்மன எரள வளல. இது வந்து நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னா, வல்லின மெல்லின இடையினம் இது 3 மட்டுமே நமக்கு தெரிஞ்சால் போதுமே. இதில் இருந்தும் கொஷின் கேட்பாங்க. ஸோ மெல்லின எழுத்துக்கள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ஆப்ஷனையும் கொடுத்து கேட்பாங்க. ஸோ இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், சாரியை வகைகள். சாரியையில் மொத்தம் 2 வகைகள் இருக்குது. ஒன்று வந்து எழுத்து சாரியை, இன்னொன்று வந்து பத சாரியை. இதை வந்து இடைச்சொல் புணர்ச்சி சாரியை அப்படின்னும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சார்பெழுத்துக்களின் வகைகள். சார்பெழுத்து மொத்தம் 10 வகை இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஔகார குறுக்கம், ஐகார குறுக்கம், ஆயுத குறுக்கம், மகர குறுக்கம். ஸோ இதுதான் வந்து சார்பெழுத்துக்கோட வகைகள். நெக்ஸ்ட் வந்து குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும்? குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெடில் தொடர், ஆயுதத்தொடர், உயிர் தொடர், வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர். இந்த குற்றிய லுகரத்தை, இந்த தொடரை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல வல்லினம், மெல்லினம், இடையினம், அதே தான். வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர், உயிர், நெடில், ஆயுதம், அவ்வளோதான். இதை சிம்பிளாக அப்படி ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிளையும் பார்த்துக்கணும். எதுக்கு இந்த எக்ஸாம்பிளை நம்ம பார்த்துக்கணும்னா, சொன்ன மாதிரி ஒரு கொஸ்டினை பார்த்து அதோட வகை, அதோட எடுத்துக்காட்டு, இது எல்லாத்தையும் முழுமையாக நம்ம வரும்போது கண்டிப்பாக வந்து அதுலேருந்து எந்த மாதிரி கேள்வி பதில் கேட்டாலும் நம்மளால் வந்து விடையளிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நெடில் தொடர்னால் நமக்கு தெரியும் நார்மலாக. நெடில்னால் வந்து நீண்ட ஓசை கொண்டது தான் நெடில் தொடர், நீண்டு ஒலிப்பது. ஆயுதம்னா ஆயுதத்தொடர், இதுதான் வந்து எஃகு, அஃது அப்படின்றது எல்லாமே ஆயுதத்தொடர். நெக்ஸ்ட்டு உயிர் தொடர் அப்படிங்கிறது வந்து உயிரெழுத்துக்கள் இடையில் வருவது தான் உயிர் தொடர்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வரகு, ஆன்ற எழுத்து இந்த இடத்துல இருக்குது. நிலவு, உச்சரித்து பாருங்கள், நில அப்படின்ற எழுத்து வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து உயிர் தொடர். நெக்ஸ்ட்டு வன் தொடர் அப்படிங்கிறது வந்து இக்கு இச்சின் இடையில வந்துருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து வல்லின எழுத்துக்கள், இது வந்து மெல்லின எழுத்துக்கள், இது வந்து இடையின எழுத்துக்கள். ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டு இது என்ன தொடர் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், குற்றிய லிகரம் இடம்பெறும் இடங்கள். குற்றிய லிகரம் வந்து 2 இடத்துல வந்து இடம்பெறும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து புணர்மொழி இடம், தனிமொழி இடம். அதாவது ஒரு எழுத்து வந்து புணரும் பொழுது அது வந்து இடம்பெறும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து தனியாகவும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு சும்மா ஹிண்ட் மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, இதுக்கு வந்து உகரம் வந்து இகரமாக மாறும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இதுதான் வந்து முதல் விதி. உகரம் வந்து இகரமாக மாறும். எப்படின்னா, கொக்கு ப்ளஸ் யாதுன்னு இருக்கா, அது வந்து கொக்கி யாது அப்படின்ட்டு மாறும். அது எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூங்கிறது வந்து இக்கு ப்ளஸ் ஊ. ஸோ அந்த இடத்துல ஊ அடிபட்டு ஈயா மாறும். ஸோ அதுதான் வந்து உகரம் இகரமாக மாறுதல், கொக்கியாது அப்படின்ட்டுன்னு. நெக்ஸ்ட்டு வந்து தனிமொழி இடம் வந்து இந்த இல்லு அப்படின்னு இருக்குல்ல, இந்த 3 சொல்லி இன்னா மாறுது தான் தனிமொழி இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து இன்னு இந்த மாதிரி 2 சொல்லி இன்னு இந்த மாதிரி மாற்றங்கள் வரும். இதுதான் வந்து தனிமொழி இடம். இது வந்து குற்றிய லிகரத்தில் இடம்பெறும் இடங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சுட்டெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சுட்டெழுத்து வந்து மொத்தம் 3 வகைப்படும். என்னன்னா, அண்மை சுட்டு, சேமை சுட்டு, இடைமை சுட்டு. இது ஒரு கேள்வி. இன்னொன்று என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, சுட்டெழுத்துக்கள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சுட்டெழுத்துக்கள் எண்ணிக்கை வந்து 3, அ, இ, உ அப்படின்னும் கேட்பாங்க. ஸோ இதில் இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன பார்க்குறதுனா, அண்மை சுட்டுனா என்ன, சேமை சுட்டுனா என்ன, இடைமை சுட்டுனா என்ன. அண்மை சுட்டுனா அருகில் இருப்பதை குறிப்பது அண்மை சுட்டு, சேமைனா தொலைவில் இருப்பதை குறிப்பது சேமை சுட்டு.
இடைமை சுட்டுனா இரண்டுக்கும் நடுவில் இருப்பது, அதாவது அண்மைக்கும் சேய்மைக்கும் நடுவில் இருப்பது தான் இடைமை சுட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு வழக்கில் இல்லை. ஆனால் வந்து நம்ம இந்த எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்காக நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த லெட்டர் என்னன்னு கேட்டால் நம்மளுக்கு இடைமை சுட்டுன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுதான். இப்போது இதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். அண்மை சுட்டுனா என்ன? இந்த பக்கம், இது அப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்களை குறிக்கிறோமா, அதனால வந்து இவனோடது அப்படின்னு சொல்லுவோமா, அதனால அது அண்மை சுட்டு ஈயை குறிக்கும். சேமை சுட்டு அப்படிங்கிறப்போ அது அவனோடது, அந்த பக்கம், அதாவது அங்கே இருக்குது அப்படின்னு நம்ம தொலைவில் பார்த்து சொல்கிறதுனால இது வந்து சேமை சுட்டு. நெக்ஸ்ட்டு இடைமை சுட்டுனா உப்பக்கம், உது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உப்பக்கம்னா நமக்கு என்ன மீனிங் கூட தெரியாது. ஸோ ஏன் தெரியாதுன்னா நம்ம வந்து இந்த வார்த்தையை நம்ம வந்து வழக்கில் யூஸ் பண்ணல, அதனால் நமக்கு தெரியல. ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வினா எழுத்துக்கள் எத்தனை? வினா எழுத்து மொத்தம் 5. அ, ஆ, ஏ, யா. இது 5ம் தான் வினா எழுத்துக்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் வந்து போலி எத்தனை வகைப்படும்? போலி வந்து மொத்தம் 3 வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலின்னு மொத்தம் 3 இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி முதற்போலின்னு சொல்கிறாங்க, ஏன் இடைப்போலின்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். முதல் எழுத்து மாறி வந்தாலும் பொருள் மாறாமல் வருவது தான் முதற்போலி. நெக்ஸ்ட்டு இடைப்போலினா இடையெழுத்து மாறி வந்தாலும் பொருள் மாறாமல் வருவது இடையெழுத்து. கடையெழுத்து, அதாவது கடைப்போலிங்கிறது வந்து கடைசி எழுத்து மாறி வந்தாலும் பொருள் மாறாமல் வருவது தான் கடை எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க, கடைப்போலின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ முதற்போலிங்கிறது இதையும் எக்ஸாம்பிளில் கேட்பாங்க. இப்போ மஞ்சு அப்படின்னு கொடுத்துட்டு இது என்ன போலி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மைஞ்சு இந்த லெட்டர் கொடுத்துட்டு இது என்ன போலி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ நமக்கு இது தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம இது வந்து முதல் போலியா இல்லை 2ஆம் போலியா 3ஆம் போலியானே நம்ம எழுதுவோம். ஸோ இப்போ எப்படி எழுதலாம்? இப்போ மஞ்சு முதல் எழுத்து வந்து மையின்னு மாறி வந்தாலும் அதனுடைய பொருள் வந்து மாறல. ஸோ இது வந்து முதல் போலி. அடுத்து வந்து இடைப்போலிங்கிறது வந்து இடை எழுத்து. தச்சு அப்படிங்கிறது ஈன்னு மாறி வருதா, அதனால வந்து இது வந்து இடைப்போலி. கடைப்போலிங்கிறது வந்து அகல்ங்கிறது அகர் அப்படின்னு மாறி வருது. ஸோ இதுதான் வந்து கடைப்போலி. இதுதான் போலிக்குண்டான விளக்கம். அடுத்த கேள்வி, அளபடை எத்தனை வகைப்படும்? அளபடை வந்து 2 வகைப்படும். என்னானோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரளபடை, ஒற்றளபடை அப்படின்னு 2 வகைப்படும். இப்போது இதில் எப்படி கேள்வி கேட்பாங்க? உயிரளபடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ உயிரளபடை 3 வகைப்படும். என்னானோ செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. இந்த இன்னிசை அளபடைக்கு இன்னொரு பெயர் என்ன? இசை நிறை அளபடை. ஸோ நம்மளுக்கு எக்ஸாம்பிளில் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இசை நிறை அளபடைன்னு கொடுத்து கூட கேள்வியாக கேட்பாங்க. ஸோ இதுக்கும் விளக்கம் இருக்குது. என்னன்னா இப்போ செய்யுளிசை அளபடைக்கு அ, உ, இ இது வந்து ஒரு குறியீடு, ஞாபகம் வச்சுக்காங்க. இதுக்கு உண்டான விளக்கம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஒற்றளப்படை அப்படிங்கிறது வந்து மொத்த எழுத்துக்கள் எத்தனை இருக்குது ஒற்றளப்படையில் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒற்றளப்படையில் மொத்தம் 11 எழுத்துக்கள் இருக்குது. இப்போ இந்த எழுத்துக்களை நம்ம மெமர் பண்ணி வச்சுக்கணும். எதுக்கு அப்படின்னா இந்த எழுத்தை கொடுத்து ஒற்றளப்படை எழுத்துக்கள் எது அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒற்றளப்படைக்கான எழுத்து. இது வந்து ஆயுத எழுத்தும் ஒற்றளப்படை எழுத்தும் சேர்ந்து வருவது தான் 11 எழுத்துக்கள். அடுத்த கொஸ்டின், பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? பெயர்ச்சொல் மொத்தம் 6 வகைப்படும். என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர் அப்படின்ட்டுன்னு மொத்தம் 6 வகைப்படும். பொருட்பெயர்னா என்ன? ஒரு பொருளோ அல்லது உயிரோட பெயரை குறிக்கிறது பொருட்பெயர். நெக்ஸ்ட்டு இடப்பெயர்னா என்ன? ஒரு இடம், அடுத்து வந்து அது லொக்கேட் ஆகிருக்க ஒரு ஏரியா, அதை குறிக்கிறது வந்து இடப்பெயர். நெக்ஸ்ட்டு காலப்பெயர்னா என்ன? காலம் அல்லது ஆண்டு, மாதம், நாள் இது எல்லாத்தையும் குறிக்கிறது காலப்பெயர். சினைப்பெயர் அப்படின்னா ஒரு உயிரினம் அல்லது ஒரு தாவரம், மனிதன் இவர்களோட உறுப்புகளை, உடல் உறுப்புகளை குறிப்பது தான் வந்து சினைப்பெயர். நெக்ஸ்ட்டு பண்புன்னா என்ன? குணத்தை குறிக்கிறது தான் பண்பு பெயர். அது வந்து அதோட பண்பு கலர், என்ன அளவு, நிறம், அளவு, சுவை, வடிவம் இது எல்லாத்தையும் குறிக்கிறது தான் வந்து பண்பு பெயர். நெக்ஸ்ட்டு தொழிற்பெயர்னா என்ன? செயலை குறிப்பது. அதாவது வந்து ஒரு செயல் செய்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த செயலை குறிக்கிறது தான் வந்து
தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தவன் படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் படித்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு செயலை குறிக்கிறதுனால அது வந்து ஒரு தொழிற்பெயர். இதுதான் வந்து பெயர் சொல்லுக்கான வகைகள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து வினைச்சொல் எத்தனை வகைப்படும்? வினைச்சொல் வந்து 2 இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிநிலை குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இப்போ தெரிநிலை அப்படின்னா பேர்லேயே இருக்குது, தெளிவாக காட்டும். குறிப்பு அப்படிங்கிறது பண்பை மட்டும் குறிப்பாக உணர்த்தும். இது 2 நல்லா ஹிண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரிநிலை அப்படின்னா தெளிவாக காட்டும். என்னென்ன தெளிவாக காட்டும்? காலம், செயல், கருவி, பொருள், செய்பொருள் வெளிப்படையாக உணர்த்தும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வந்து படித்தான் அப்படின்னா வந்து படித்தான் அப்படிங்கிறது தெளிவாக என்ன காட்டுது? வந்து அப்படிங்கிறது வந்து எந்த குறிக்கிறது? காலத்தை குறிக்கிறது. எப்படி காலத்தை குறிக்கும்? வந்துன்னா இங்கே வந்து, இங்கு அப்படிங்கிறது இப்போ நடக்கிறது. ஸோ அது வந்து காலத்தை குறிக்கும். படித்தான் அப்படிங்கிறது வந்து ஒரு செயலை குறிக்கிறது. ஸோ காலம், செயல் எல்லாத்தையும் குறிக்கிறதுனால இது வந்து தெரிநிலை வினையெச்சம். நெக்ஸ்ட் குறிப்பு வினையெச்சம்ங்கிறது வந்து காலம் செயலை வந்து வெளிப்படையாக காட்டாது, பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தும். அதாவது இதுக்கு எடுத்துக்காட்டுன்னா மெல்ல நடந்தான். மெல்ல அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குதுன்னா ஒரு பண்பை குறிக்கிறது. மெல்ல, உயர்ந்த, ஓங்கிய, அழகிய அப்படின்லாம் வந்து அதோட பண்பு தானே, ஒருத்தவங்களோட பண்பு குறிக்குது தானே. மென்மையானவன், அவன் ரொம்ப இனிமையானவன் அப்படின்னு சொல்கிறோம்ல. மெல்ல நடந்தான்னா என்ன? அது ஒரு அவனோட சுவாபமே வந்து அவன் மெல்ல தான் பேசுவான், மெல்ல தான் நடப்பான் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அதனால அது வந்து பண்பை குறிக்கும். அதனால வந்து பண்பை குறிக்கிறதுனால இது வந்து குறிப்பில் வரும், குறிப்பு வினைச்சத்தில் வரும். ஓகேவா? ஸோ வினைச்சொல்னா என்ன? வினைச்சொல் 2, அதில் வந்து தெரிநிலை, குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 வகை இருக்குது. தெரிநிலை அப்படிங்கிறது வந்து தெரியும், வெளிப்படையாக தெரியும். குறிப்புங்கிறது வந்து பண்பை மட்டும் குறிப்பாக காட்டும். இது 2 ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் கேட்குறப்போ ஈஸியாக இருக்கும். எப்படி எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்பாங்கன்னா மெல்ல நடந்தான் அப்படின்னு கொடுத்துட்டு இது என்ன வினைச்சம், குறிப்பா தெரிநிலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நமக்கு வந்து இந்த ஹிண்ட் ஞாபகம் இருந்துச்சுன்னா நம்ம எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு பகுபத உறுப்புகள். பகுபத உறுப்புகள் வந்து மொத்தம் 6 இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, விகாரம், சந்தி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6 இருக்குது. இப்போ இந்த பகுதி வந்து எதில் வரும்? சொல்லின் முதலிலே வரும். ஸோ இது வந்து முதநிலை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. எப்படி இதில் கேள்வி கேட்பாங்க? முதநிலை அப்படிங்கிறது வந்து என்ன உறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. முதநிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. விகுதி அப்படிங்கிறது வந்து சொல்லின் இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம், முற்று சொல்லை காட்டும். அதுதான் வந்து விகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த இதில் ஏன் நம்ம இந்த எக்ஸ்ப்ளனேஷனோட படிக்கணும் அப்படின்னா, இப்போ கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா திணை, பால், எண், இடம் காட்டும் சொல் அப்படின்னு சொல்லி இது வந்து விகுதி, இது சரியா தவறா அப்படின்லாம் கேள்வி வரும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு இடைநிலைனா பகுதிக்கும் விகுதிக்கும், பகுதியையும் விகுதியையும் இணைக்கும், இடையில் நின்று காலத்தையும் உணர்த்தும். அதுதான் வந்து இடைநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. பகுதி விகுதி 2 இணைச்சு இது வந்து காலத்தையும் காட்டும். என்ன காலம்? இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலத்தையும் காட்டும், அல்லது எதிர்மறையாக கூட காட்டும். அதுதான் வந்து இடைநிலை. நெக்ஸ்ட்டு சாரியைனா இடைக்கும் விகுதிக்கும் இடையில் இணைப்பாக செயல்படும். நெக்ஸ்ட்டு விகாரம் அப்படிங்கிறது வந்து திரிந்து வருதல், உறுப்புகள் புணரும் போது ஏற்படும் மாற்றம் தான் விகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டு வந்து சந்தியை